ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சிம்மா பேசுறேன். அதாவது இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னி ராசியில பொறந்தவங்களுக்கு, அதே மாரி கன்னி லக்னத்துல பொறந்தவங்களுக்கு என்ன மாரியான பலாபலன்கள் குடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். அதாவது கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இது கர்ம குரு. அது என்னங்க கர்ம குரு அப்படின்னா, கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றது 10ஆம் வீடு. அந்த கர்மஸ்தானத்துல அடுத்து 1 ஆண்டு காலம் குரு பகவான் இருக்க போறார். ஸோ இந்த குரு பகவான் கர்மஸ்தானத்துல இருக்கிறது நல்ல விஷயமா? இல்லையா? அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி 10ஆம் இடத்துல குரு வந்தாச்சுன்னா தொழில் போயிடும். பெருசா உத்தியோகம் நிலைக்காது. அந்த 10ஆம் இடத்துக்கு நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது பிராக்டிக்கலா பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கிடையாது. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் பிராக்டிக்கலா பார்த்ததுல கர்மஸ்தானத்துல குரு வரும்போது தான் ஒரு நல்ல பதவியில இருக்காங்க. ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்குது. இப்போ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு வெளிநாட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில கரியர்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா, முக்கியமான டர்னிங் பாயிண்ட் எல்லாம் எப்போ அமையுது அப்படின்னா, இந்த கர்ம ஸ்தானத்துல குரு வரக்கூடிய காலகட்டம். அதுதான் கர்ம குரு. ஸோ இந்த டர்னிங் பாயிண்ட்டு ஒரு சில பேருக்கு நல்ல விதத்துல நடக்குது. ஆனா அதே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நடக்குது. அது என்ன பிரேக் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நல்ல வேலையில இருக்காரு. அந்த வேலையை விட்டுட்டு இவங்க அனுப்பிச்சிடுறாங்க. லே ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லே ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 4, 5 மாசம் வேலை இல்லாம இருந்துட்டு, அதுக்கப்புறமேட்டு கிடைக்கிற வேலை முந்தைய வேலையை விட ஒரு நல்ல வேலை. நல்ல பொசிஷனுக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில சில பேருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்ட, ஒரு பிரேக்க குடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு நல்ல விஷயத்த குடுக்கும். ஏன் இப்போ அந்த லே ஆஃப் நடக்காம நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு, அதிலேயே சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெருசா பொசிஷன் இல்ல, பெருசா சம்பள உயர்வு இல்ல, பெரிய லெவல்ல குரோத் இல்ல அப்படின்னா கூட பரவாயில்லங்க. ஏதோ இந்த ஆஃபீஸ் வீட்டு பக்கத்துல இருக்கு. அப்பப்போ நான் வந்துட்டு போறேன். எனக்கு இது செட் ஆயிடுச்சு. ஏதாவது வீட்ல ஏதாவது அவசரம், வீட்ல ஏதாவது வேலை அப்படின்னா கூட ஏதாவது என்னோட மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துருவேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால கன்வீனியன்ட்டா இருக்கு. சாயங்காலம் பசங்கள கூட்டு வரணும்னா கூட டக்குன்னு நான் போய் கூட்டு வந்துருவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படின்றதுக்காகவே ஒரு சில கம்பெனியில ஒரு நீண்ட நாட்கள் ரொம்ப 10 வருஷம், 15 வருஷம்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஏஞ்ச்சு போகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள கூட ஏதாவது அந்த சீட்ட விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டு, இத விட ஒரு நல்ல சீட்ல உட்கார வைக்கும். ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வைக்கும். ஸோ அதுக்காக குரு என்ன பண்றாரு? அதனால தான் சில பேருக்கு வேலைய விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க ஏதாவது வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ட்ரை பண்ணும்போது, இத விட ஒரு நல்ல உத்தியோகம், நல்ல சீட்ல கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த கர்மஸ்தானத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில, கரியர்ல டெஃபினட்டா நல்ல முன்னேற்றத்த குடுப்பார். ஸோ இது ரொம்ப நல்லது. ஏன்னா 10ஆம் வீடு அப்படின்னாலே தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல குரு வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா, தொழில்ல ஒரு படியாவது முன்னேற்றத்த குடுப்பார். ஏன்னா குரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம். குரு எந்த பாவத்துல வராரோ, அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு படியாவது வளர்ச்சிய குடுப்பார். அது யாரா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் 10ஆம் வீடு அந்த கர்மஸ்தானத்துல வரக்கூடிய கர்ம குரு, இங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சக்சஸ குடுப்பார். இத விட ஒரு பெட்டர் ஜாப் போணும் அப்படின்னு வேற வேலைக்கு தேடுறீங்க. இத விட அடுத்த பொசிஷன் போணும். ஏதாவது புரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் அதிக வாய்ப்பு உண்டு. இல்ல சில பேர் ஆன்சைட் போணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அதற்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. தொழில் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் விருத்தி அடையும், விரிவாக்கம் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு 2 கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தது 3வது கடை, 3வது பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எல்லா விஷயத்துலையுமே குரு பகவானுடைய சப்போர்ட்டும் முழுக்க இருக்கும். ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுப கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். வேற எந்த கிரகமுமே சுப கிரகம் இருந்தா கூட முழுக்க முழுக்க சுப கிரகம் யாருமே கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னா குரு பகவான் ஒருத்தர் தான். அந்த குரு பகவான் கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஸோ அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றேன். சரி, இது அவ்வளோதானா அப்படின்னா கிடையாது. குருவுடைய பார்வை இன்னும் ஸ்பெஷல். அதாவது மற்ற கிரகத்துக்கும் குருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லா கிரகத்துக்கும் இந்த 7ஆம் பார்வை உண்டு. ஆனா குருவுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலா 5ஆம் பார்வையும் இருக்கு, 9ஆம் பார்வையும் சேர்ந்து இருக்கு. ஸோ அப்போ குருவுக்கு மொத்தமா 3 பார்வை. 5, 7, 9. இந்த குருவுடைய பார்வையும் ரொம்ப முக்கிய பலனை கொடுக்கும். அதாவது குரு இருக்கிற வீட்டை விட தான் பார்க்குற வீட்டை வளர்த்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ குரு பகவான் கர்மஸ்தானத்துல இருந்து எங்க பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. குருவுடைய 5ஆம் பார்வையா உங்களுடைய தனஸ்தானம் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த 2ஆம் வீட்டு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா தனம் அதிகரிக்கும். ஸோ ஆப்வியஸாக ஒரு வேலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குது, இல்லை இதை விட ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சம்பள உயர்வும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நிலையிலிருந்து அந்த தனத்தை பெருக்குவார். ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட இப்போ அதிகப்படியான சம்பளம், அதிகப்படியான வருமானத்தை கொடுப்பார். ஸோ அதனால கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஸோ அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தனத்தை அதிகரிப்பார். ஒரு சில பேர் ஒரு வேலையில் இருக்காங்க, அந்த வேலையில் மட்டும் ஒரு வருமானம் வராமல் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது என்னங்க இன்னொரு விதமான வருமானம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டி வாடகைக்கு விட்றீங்க, வாடகையில் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு ரெண்ட் வருது. ஸோ அதுவும் ஒரு இன்கம் தான். ஸோ இந்த மாதிரி தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் சில பேருக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு இன்கம் வந்தால் கூட வீட்டு வாடகை ஏதாவது வரலாம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பல பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது டிவிடெண்ட் வரலாம். ஸோ அதுவும் ஒரு வருமானம் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வருமானமே ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு 2, 3 விதமான வருமானங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா குடும்பத்தை விரிவுபடுத்தும். அதுதான் விஷயம். குடும்பத்தை எப்படிங்க விரிவுபடுத்தும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை தாங்க இருக்கு அப்படின்னா இன்னொரு குழந்தைய கொடுப்பார். ஸோ அப்போ குடும்பம் பெருசாகுதா? ஸோ அந்த மாதிரி குரு பார்க்கக்கூடிய விஷயங்களை பெருசாக்குவார், அவ்வளோதான். ஸோ அப்போ குடும்பமே எனக்கு அமையலைங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணத்தையும் நடத்தி கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தனத்தையும் அதிகரிப்பார், குடும்பத்தையும் பெருசுப்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் ஆகி உங்கள் குடும்பம் விரிவடையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குருவுடைய 5ஆம் பார்வை பண்ணுது. சரி, மற்ற 2 பார்வை இருக்கு, இந்த 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அது என்ன பண்ணுது அப்படின்னா 7ஆம் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கும். சுகஸ்தானம்னா என்ன? 4ஆம் வீடு. அந்த 7ஆம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா சுகத்தை அதிகப்படுத்து, விரிவாக்குது. ஸோ அப்போ என்ன சுகம்னா என்ன அப்படின்னா வீடு, வண்டி வாகனங்கள், சொத்து சேர்க்கை, இது எல்லாமே சுகஸ்தானத்தில் வரக்கூடிய விஷயம். ஒருத்தர் லைஃப்பில் சுகமாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே தேவை. ஒரு வீடு வேணும், வீடு இருந்தால் தான் மாதம் மாதம் வாடகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புரட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம். மாதம் மாதம் ஏதாவது ஹவுஸ் ஓனர் நிற்பார், அவர்கிட்ட வணக்கம் வச்சு அவருக்கு சொல்கிற மாதிரி கேட்கணும், அந்த மாதிரி அவசியம் எதுவுமே கிடையாது. நம்ம வீடு அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம், அதுவே ஒரு பெரிய கம்ஃபர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சொந்த வீடு, வண்டி வாகனம்,
ஏதாவது வெளியில போயிட்டு வரணும் அப்படின்னா, ஒரு நல்ல வண்டியா இருந்ததுன்னா ஈஸியா போயிட்டு வரலாம். எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில நெறைய வேலைக்காக டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேலை பார்க்குற இடம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் அப்படின்னா கூட, அந்த போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றது தான் சுகஸ்தானம். சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ஸு, ட்ரெயினு ஏதோ புடிச்சு தூங்கிட்டு போயிட்டு வருவாங்க. சில பேர் வந்து அதுவே நல்ல கார்ல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு போயிட்டு இருப்பாங்க. டிரைவர் ஓட்டிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வர்றது கூட சுகத்த குடுக்கும். அந்த விதமான சுகம். இது எல்லாமே குடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா சுகஸ்தானம். ஸோ இப்ப இந்த சுகஸ்தானத்த குரு பார்க்கறதுனால வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். சொந்த வீடு அமையும். இல்ல நிலமே இல்லங்க. நிலம் வாங்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா நிலம் வாங்கலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்களும் அப்கிரேட் ஆகும். இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, பைக்ல இருந்து காருக்கு மாறலாம். இல்ல ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கேங்க. ஆனா அது பழைய காரு அப்படின்னா, அத போட்டுட்டு புது கார் மாறலாம். ஸோ அந்த மாரி உங்களுடைய சுகம், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் எந்த லெவல்ல இருக்கோ, அது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை தரத்த உயர்த்தும் அப்படின்றத முழுமையா நம்பலாம். ஏன்னா, கன்னி ராசிக்கு அந்த சுகஸ்தான அதிபதியே குரு தான். ஸோ அப்போ வந்து என்ன குரு என்ன பண்றாருன்னா, தன்னோட வீட்டையே பார்க்குறாரு. குரு மத்த வீட்ட பார்த்தா கூட வளர்த்து விடுறது ஒரு லெவலுக்கு வளர்த்து விட்டா கூட, தன் வீட்டையே பார்க்கறதுனால மிகப்பெரிய லெவல்ல வளர்த்து விடுவார். ஸோ அதனால கன்னி ராசிக்கு அடுத்த 1 ஆண்டு காலம் சொத்து சுகங்கள் ஏறும். ஆல்ரெடி வீடு இருக்குங்க அப்படின்னா, இன்னொரு வீடு வாங்குவாங்க. சரி சும்மா வாங்கி போட்டு ஏதாவது வாடகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இன்றைய காலகட்டம் நெறைய இடத்துல இதுதான் நடக்குது. வாடகை வருதோ இல்லையோ, ஆனா கையில காசு இருந்தா டக்குன்னு ஏதாவது வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இந்த காலகட்டம் கன்னி ராசிக்கு அடுத்த 1 ஆண்டு காலம் நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறது, நெறைய வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதுக்கெல்லாம் டைம் நல்லா இருக்கு. அடுத்தது குருவுடைய 9ஆம் பார்வை. ஸோ அந்த 9ஆம் பார்வை எங்க விழுது அப்படின்னா, 6ஆம் வீட்ல விழுது. அது என்னங்க 6ஆம் வீடு அப்படின்னா, நோய், கடன், வம்பு, வழக்கு. இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் 6ஆம் பாவத்துல உண்டு. ஐய்யய்யோ! குரு அங்க பார்த்து அங்க ஏதாவது வளர்த்து விடுவாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பயப்பட வேண்டாம். குரு உங்களுடைய தனஸ்தானத்த பார்க்கிறாரு. சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதே மாதிரி 6ஆம் வீடு நோய் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நோய குணப்படுத்தி உங்களுடைய சுகத்த ஏத்தும். அதுதான் விஷயம். கொஞ்சம் ஏதாவது உடம்பு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சின்ன ஆப்பரேஷன் தான்னு சொல்றாங்க. இப்ப பண்ணலாமா? அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா, அந்த விஷயம் பண்றது மூலியமா உங்களுடைய ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு குடுக்க தான் செய்யும். சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சுகத்த அதிகரிக்கும். அதே காலகட்டத்தில 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு, மெடிக்கல் பில்லு இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஸோ அதனால இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ வந்து ஒரு தீய கிரகம் 6ஆம் வீட்ட பார்க்கறதுக்கும், சுப கிரகம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம். ஸோ முழுக்க முழுக்க சுப கிரகமாகிய குரு பகவான் 6ஆம் வீட்ட பார்க்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சுகவீனத்த அகற்ற சுகவீனத்த எடுக்கிறார். அதுதான் விஷயம். அதுக்கு அப்படி கண்டிப்பா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த செலவு உண்டு. அதே மாதிரி கடன் குடுப்பாரா அப்படின்னா, கண்டிப்பா குடுப்பாரு. அதாவது இன்றைய காலகட்டத்தில எல்லாருமே ஒரு வீடு வாங்கணும். எப்படியாவது வீடு வாங்கிடணுங்க அப்படின்றது தான் குறிக்கோளா இருக்காங்க. ஸோ அந்த மாரி நபர்கள்லாம் எப்படி வாங்குறாங்க வீட அப்படின்னா, கையில ஃபுல் பேமெண்ட் ஃபுல் கேஷ் பல பேருக்கு இருக்கிறதில்ல. கையில கொஞ்சம் காசு இருக்கும். ஒரு பாதி காசு இருக்கும். பாதி வந்து ஏதாவது பேங்க் லோன் போட்டு தான் வாங்குற மாரி சிச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து கடன் தேவை இல்லையா? கடன் இருந்தா தானே ஒரு வீடு வாங்க முடியும். ஸோ அந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடன குடுப்பார். ஸோ குரு பகவான் கடனையும் குடுக்குறார், வீட்டையும் குடுக்குறார். 2த்தையும் குடுக்குறார். அதுதான் விஷயம். ஏன்னா 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால வீடு உண்டு. 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கடனும் உண்டு. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாரி கடன் வாங்கி ஏதாவது சொத்து சுகத்த ஏத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இல்ல ஒரு காரு கூட காரு, பைக்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐ வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் குரு பகவான் குடுப்பார்.
ஆனாலும் இந்த காலகட்டம், இந்த 1 வருஷம் இந்த கிரெடிட் கார்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா, இந்த 6ஆம் வீட்ல பார்க்கறதுனால, கிரெடிட் கார்ட் வாங்கிட்டு, அதில நடுவுல ஏதாவது கட்ட முடியல அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க, அது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்சதுன்னா சரண்டர் பண்ண முடியும்னா, 1 வருஷத்துக்கு அவங்க கிட்டயே குடுத்துடலாம். 1 வருஷத்துக்கு எனக்கு கிரெடிட் கார்டே வேண்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறது நல்லது. ஸோ, இந்த மாரியான விஷயங்கள்லாம் குருவுடைய பார்வை பண்ணும். அதே மாரி யாருக்காவது ஏதாவது வழக்கு போயிட்டு இருக்கு. ஏதோ வந்து ஒரு சொத்து தகராறுங்க. ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்குங்க. அப்படின்னா, அதற்கு இப்போ ஒரு நல்ல முடிவு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வழக்கெல்லாம் போயிட்டு இருக்குன்னா, அது முடிஞ்சு உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ, இதெல்லாம் நல்லது. சரி, இப்போ சொத்து வில்லங்கம் ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. இப்போ போய் நாங்க வந்து புதுசா ஏதாவது வழக்கு போடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இது லீகலா பண்றத விட, முதல்ல சமரசம், பேச்சுவார்த்தை அதெல்லாம் பண்ணிட்டு, அது எதுக்குமே ஒத்து வராத பட்சத்தில கடைசியா தான் இதுக்கு போறது பெட்டர். ஏன்னா, இப்ப குரு பார்வை அங்க இருக்கிறதுனால, அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட நாட்கள் அங்கேயே போயிட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, டக்குன்னு வந்து ரிசல்ட் வராது. அதுதான் விஷயம். ஸோ, அதனால இந்த மாரியான சில விஷயங்கள் தான் இப்போ கன்னி ராசிக்கு இந்த 1 வருட காலம் கர்ம குரு செய்ய போறார். ஸோ, இதுதான் விஷயம். தேங்க் யூ.